Good morning students, welcome to science class. Today start with multiple reflections, பன்முக எதிரொலிப்பு. நம்ம last weekல regular reflection, irregular reflection பார்த்தோம். Activity 4, take two plane mirrors and keep them perpendicular to each other. Place an object between them. You can see the images of the object. How many images do you see in the mirrors? You can see 3 images. How it is possible to have 3 images with 2 mirrors? இப்போ நமக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. 2 பிளேன் மிரருக்கு பர்பண்டிகுலராக வைக்கிறோம். ஒரு மிரருக்கு இன்னொரு மிரர் பர்பண்டிகுலராக வச்சுட்டு அதில் ஒரு இமேஜை நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். அது நமக்கு ஒரு ஆப்ஜெக்டை வைக்கிறோம். நமக்கு ஆனால் இங்கே கிடைக்கக்கூடிய இமேஜஸ் பார்த்திங்கன்னா 3 கிடைக்கிது. ஓகே, பட் வந்து நம்ம 2 மிரர்ஸ் தான் வச்சோம். நமக்கு இமேஜஸ் பார்த்திங்கன்னா 3 கிடைக்கிது. எப்படி கிடைக்குதுன்னா, இந்த ஆக்டிவிட்டி given above, you observed that for an object kept in between 2 plane mirrors which are inclined to each other, you could see many images. அந்த மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷனால தான் நமக்கு அந்த மாதிரி நிறைய இமேஜஸ் தெரியுது. திஸ் இஸ் பிகாஸ் த இமேஜ் ஃபார்ம்டு பை ஒன் மிரர் ஆக்ட் அஸ் அன் ஆப்ஜெக்ட் ஃபார் த அதர் மிரர். அதாவது என்ன ஆச்சுன்னா, இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டும் நமக்கு இமேஜை ஃபார்ம் பண்ணுது. ஒரு மிரரில் இருக்கக்கூடிய இமேஜும் என்னவா ஆக்ட் பண்ணுதுன்னா ஆப்ஜெக்டாக ஆக்ட் பண்ணுது. ஸோ அங்கே வந்து நமக்கு 2 ஆப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறதுனால நமக்கு 2 இமேஜ் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதான் ரீசன். த இமேஜ் ஃபார்ம்டு பை த ஃபர்ஸ்ட் மிரர் ஆக்ட் அஸ் அன் ஆப்ஜெக்ட் ஃபார் த செகண்ட் மிரர் அண்ட் த இமேஜ் ஃபார்ம்டு பை த செகண்ட் மிரர் ஆக்ட்ஸ் அஸ் அன் ஆப்ஜெக்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் மிரர். அதாவது ஃபர்ஸ்ட் மிரரில் இருக்கக்கூடிய இமேஜ் வந்து செகண்ட் மிரருக்கு ஆப்ஜெக்டாக இருக்குது. அதே மாதிரி செகண்ட் மிரரில் இருக்கக்கூடிய இமேஜ் வந்து ஃபர்ஸ்ட் மிரருக்கு ஆப்ஜெக்டாக மாறிடுது. ஸோ அதனால தான் நமக்கு நிறைய இமேஜஸ் இங்கே ஃபார்ம் ஆகுது. thus we have 3 images on a single body. this is known as multiple reflection. இதுதான் என்னென்னு சொல்கிறோன்னா மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன். அதாவது பல தடவை எதிரொலிக்கிறது, ரிஃப்ளெக்ட் ஆகிறது. This type of reflections can be seen in showrooms and saloons. இது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம கிளாத்ஸ் எடுக்கிறதுக்கு நமக்கு ஷாப்லாம் போகும்போது அங்கே ட்ரையல் ரூம்னு இருக்கும் இல்லையா, நம்ம எடுத்த ட்ரெஸ்ஸை வந்து நம்ம வியர் பண்ணி பார்ப்போம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மிரர் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் 2 மிரர் வச்சுருப்பாங்க. ஒரு மிரர் இன்னொரு மிரருக்கு பர்பண்டிகுலராக வச்சுருப்பாங்க. நிறைய இமேஜஸ் நமக்கு அங்கே ஃபார்ம் ஆகும். This type of reflection can be seen in showrooms and saloons. The number of images formed depends on the angle of inclination of the mirrors. அதாவது நம்ம வைக்கக்கூடிய அந்த ஆங்கிளை பொறுத்து நமக்கு இமேஜஸ் ஃபார்ம் ஆகிறது இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். ஓகே, if the angle between the 2 mirrors is a factor of 360 degree, then the total number of reflections is finite. If theta is the angle of inclination of the plane mirrors, the number of images formed is equal to 360 degree by theta minus 1. As you decrease this angle, the number of images formed increases. When they are parallel to each other, the number of images formed becomes infinite. Next, kaleidoscope. It is a device which functions on the principle of multiple reflection of light to produce numerous patterns of images. இப்போ நம்ம மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்னா என்னென்னு பார்த்தோம் இல்லையா, அந்த இதை யூஸ் பண்ணி தான் இந்த கலடாஸ்கோப் இந்த டிவைஸை இங்கே பிரின்சிபலாக யூஸ் பண்ணுறாங்க. இங்கே நமக்கு இமேஜஸ் உருவாகுது மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷனால். It has 2 or more mirrors inclined to each other. It can be designed from inexpensive materials. இது வந்து நம்ம எதுலேருந்து செய்கிறோன்னா வேஸ்ட் ப்ராடக்ட்லேருந்தே நமக்கு இதை வந்து செய்யலாம். The colorful image patterns formed by this will be pleasing to see. அதில் இருக்கக்கூடிய, அதாவது நம்ம உடஞ்ச பேங்கில் தான் இந்த கலடாஸ்கோப்பில் வந்து உள்ளே போடுவாங்க. அதே மாதிரி அந்த மிரரை வந்து பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அங்கே இமேஜ் வந்து நமக்கு அந்த வேஸ்ட்டு திங்ஸில் தான் இது செய்ய போகிறோம். மிரரும் சரி, இந்த உள்ளே இருக்க பேங்கிலும் வேஸ்ட் ப்ராடக்ட் தான். பட் நமக்கு பார்க்குறதுக்கு கண்ணுக்கு வந்து நல்லா ப்ளீஸிங்காக இருக்கும். திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இஸ் யூஸ்டு அஸ் அ டாய் ஃபார் சில்ட்ரன். இது வந்து நமக்கு டாய்ஸாக வந்து இது யூஸ் பண்ணுறாங்க சில்ட்ரனுக்காக. ஓகே, கலடாஸ்கோப் ஒரு 5 மார்க் கொஷின்ப்பா.
Next, periscope. It is an instrument used for viewing borders or ships. இதுவும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். இது வந்து நமக்கு ஷிப்பில் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. which are over and around another body of a submarine. அதாவது சப்மரைன் கடலுக்கு அடியிலிருந்து கடலுக்கு மேலே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இந்த பெரிஸ்கோப்பை யூஸ் பண்ணி பார்க்கலாம். It is based on the principle of the law of reflection of light. Underline மெயின் நமக்கு இங்கே லா வந்து இம்பார்ட்டன்ட். பெரிஸ்கோப் வந்து லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனில் வேலை செய்யுது. கலடாஸ்கோப் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன். ஒன் வேர்டில் கேட்பாங்க கண்டிப்பாக. கலடாஸ்கோப் வந்து மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன். பெரிஸ்கோப் reflection of light. It consists of a long outer case and inside this case mirrors or prisms are kept at each end inclined at an angle of 45 degree. அதாவது நம்ம 45 டிகிரியில் நமக்கு ஆப்போசிட்டில் நம்ம இந்த ஆப்போசிட்டில் நம்ம இந்த மிரரை வந்து ஃபிட் பண்ணணும். Light coming from the distant body falls on the mirror at the top end of the periscope and gets reflected vertically downward. This light is reflected again by the second mirror kept at the bottom so as to travel horizontally and reach the eye of the observer. இங்கே டயக்ராம் பார்த்தீங்கன்னா கீழேருந்து அந்த வால்க்கு அந்த சைடில் என்ன ஆப்ஜெக்ட் இருக்குங்கிறத பார்க்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த வியூவர் பார்க்குறாரு. அந்த நமக்கு அந்த ட்ரீ வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுன்னா அங்கே மேலே இருக்க மிரரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி கீழே இருக்கக்கூடிய மிரரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அங்கே மிரரில் என்னங்கிறது நமக்கு தெரியும். ஸோ கீழே இருந்துகிட்டே அவங்க என்ன வெளியே இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். ஓகே, இன் சம் காம்ப்ளெக்ஸ் this light is reflected again by the second mirror kept at the bottom so as the travel horizontally and reach the eyes of the observer. In some complex periscope, optic fiber is used instead of mirrors for obtaining a higher resolution. இன்னும் சில பெரிஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா மிரர் பதிலாக ஆப்டிக் ஃபைபருங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறாங்க. ஆன்லைன் இன்னும் அது நமக்கு இன்னும் நல்லா என்ன வெளியே இருக்குங்கிறத நமக்கு காட்டும். This distance between the mirrors varies depending on the purpose. Uses. It is used in warfare and navigation of the submarine. Submarine use ஆகுது. In military it is used for pointing and firing guns from a bunker. அதாவது மிலிட்ரியில் வந்து உள்ளே இருந்துக்கிட்டே வெளியே யார் இருக்காங்க, நம்ம வெளியே வராமையே பெரிஸ்கோப்பை யூஸ் பண்ணி வெளியே யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். Photographs of important places can be taken through periscope without trespassing restricted military regions. அதாவது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாலையும் நம்ம ஆள்கள் போலாமே பெரிஸ்கோப் மூலமாகவே ஃபோட்டோகிராஃப் எடுத்துக்கலாம். ஃபைபர் ஆப்டிக் பெரிஸ்கோப் ஆர் யூஸ்டு பை டாக்டர்ஸ் ஆஸ் எண்டோஸ்கோப்ஸ் டு வியூ இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடி. ஆப்டிக் ஃபைபரை டாக்டர்ஸ் யூஸ் பண்ணி எண்டோஸ்கோப் பண்ணுறதுக்கு நம்ம ஆப்டிக் ஃபைபரை யூஸ் பண்ணி பார்க்குறாங்க.